அக்னிச்சிலம் சூடுகளின் சூட்சம் பாடசிஜிம் கிளப்பாஸ் கோயம்புத்தூர். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா சுட்டரிக்கும் சூரிய வெயில் முன்பாக காலை நேரத்தில் பயிற்சிக்கு போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏற்கனவே 2 விதமான ஜம்ப்பு வந்து எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஃப்ரண்ட்டு அண்டு பேக்கே வந்து ரோலிங் மூமெண்ட், ஃபார்வேர்ட் மூமெண்ட். இது ஃபார்வேர்ட் மூமெண்ட்லேயே காலை எடுத்து உறுப்பு விடுறதும், காலை திருப்பி, அதாவது காலை எடுத்து உள்ளார போட்டு திரும்புறது இல்லையா, அந்த மூமெண்ட்டுக்கு காலை எடுத்து தூக்கி போட்டு இந்த காலை திரும்ப இந்த மூமெண்ட்டையும் பண்ணுறாச்சு. அதுக்கு அடுத்த மூமெண்ட் பார்த்திங்கன்னா இந்த கால் எடுத்து போட்டு இந்த கால் திரும்ப இந்த மூமெண்ட்டு போட்டாச்சு. இப்போ அந்த 2 மூமெண்ட்டுமே பார்த்திங்கன்னா எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கலவையான ஒரு பாடத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். 7 வருஷம் 2 வருஷம் திரும்பி ரிட்டர்ன் வந்துடுறதுக்கு போகிறோம். வாங்க பார்த்துக்கலாம். பாருங்கள், அருமையான ஒரு பதிவு. இதில் எந்த சுற்று முன்னாடி போடுறோம், எந்த சுற்று பின்னாடி போடுறோம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறதில்லை. முதல் சுற்று திரும்பியும் போடலாம், இல்லை தூக்கி வச்சு போட்டுக்கலாம். எளிமையானது எதுவோ அதை செய்யலாம். சரிங்களா? நல்ல ஒரு பாடம் ஒன்று கொடுத்துருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். நிறைய இருக்குது, போக வேண்டிய பாதை ரொம்ப தூரம் இருக்குது. அதனால் தொடர்ந்து பாருங்கள், கற்றுக்குங்க. வணக்கம். மாஸ்டர் கராத்தே குரு ஃப்ரம் கோயம்புத்தூர். அக்னிச்சிலம்பம் சூடுகளின் சுச்சமும் என்றென்று உங்களை வாழ்த்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேரில் ஒரு பையன் உட்காந்துருக்கான். அவனுக்கு வந்து தண்டனை அப்படி சொல்லுவோமா, பனிஷ்மெண்ட்டு. நம்ம எப்படி பிடிச்சிருக்கான், அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கான். பார்த்தீங்களா, அது பனிஷ்மெண்ட் இல்லை, பக்காவான ட்ரைனிங்கு. அவன் முதல்ல ஆடாமல் அசையாமல் கம்பை பிடிக்க தெரியணும். அதுதான் பிரச்சனையே.
கரெக்டாக பாருங்கள் எந்த பேலன்ஸில் ஆடாம் மாதம் அப்படியே நேர்கோட்டில் வச்சுருக்கானா. இது எதுக்கு நேர்கோட்டில் வச்சுருக்கானா, எப்பயுமே வேட்டி கீழே இறக்கி விட்டு பண்ணுவேன். இன்றைக்கி வேட்டியை தூக்கி கட்டிட்டு உங்களுக்கு செஞ்சு கட்டணும் பாருங்கள். ஒரு விளக்கு என்னென்னா, நம்ம ஒரு 2 ஜம்ப் போட்டோம்ல, 2 ஜம்ப்பு ஞாபகம் இருக்கா? இந்த ஜம்போடைய அவுட்லைன் தான் இது. கலரி சிலம்பம் லெசன்ஸில் எப்படி அதை ஈஸியாக செய்யலாம், மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். பாருங்கள் சொல்லுங்கள். இப்போ சராசரியாக இந்த லெவலுக்கு வச்சுருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு மூமெண்ட் இந்த மூமெண்ட்டில் நின்ன இடத்துலையே பார்த்தீங்கன்னா இது ஸ்டாண்ட்ஸ் போடுற பேக் ஸ்டாண்ட்ஸ் போட்டு நல்லா ஸ்டாண்ட்ஸ் அழுத்தி போட்டு இந்த லெக் பேக் லெக் இருக்குல்ல, அந்த பேக் லெக் எடுத்துகிட்டு 1 2 3 ஸ்டாண்ட்ஸ் இதாக வரணும். இது பாருங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் கீழே இருக்கு அப்படியே பாருங்கள் 1. அப்புறம் ரிட்டர்ன் பேக் வரும்போது பார்த்தீங்கன்னா 2 1 2. ஓகேங்களா? அது லெக் சேஞ்ச் பண்ணி இந்த கால் எடுத்தீங்கன்னு சொன்னால் பேக் 1 யாராச்சு 2 3 4. இது வந்து ரொம்ப எளிமையான பாடம் தான். இவர் என்ன சொல்லித்தராரு, ஆல்ரெடி நாங்கள் போட்டது தான் அப்படிங்குவாங்க. உட்காந்து பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். எல்லோரும் செய்கிறது வேறு, நாங்கள் செய்கிறது வேறு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா நல்ல மக்களுக்கு போய் சேரணும். போகும்போது என்னங்க கொண்டு போக போகிறோம்? ஒன்றும் கொண்டு போகல. சிலம்பத்தோட கலைகளுடைய அழிவுக்கு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா சிலம்பம்னா தெரித்து ஓடுவாங்க. அதுக்கு எல்லாம் காரணம்லாம் என்னென்னு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி அதை மேம்படுத்தப்பட்டு கொரோனாக்கு அப்புறம் எல்லா குழந்தைகளுக்கும் கையிலுமே அந்த கம்பு இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வீதிக்கு வீதி, ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெருவுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த டீம் அந்த டீம் சண்டை போட்ட காலங்கள்லாம் இருக்குது. அதனால தான் பெற்றவங்க என்ன சொல்லுவாங்க, கம்பெனி சண்டை போடுவோம்னா வேண்டாம் நீ அந்த சண்டைக்கு போகாது அப்படின்னு. அப்போ கொஞ்சம் குழந்தைகள் அடிப்படாமல் இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இதர கலைகளுக்கு கொண்டு போய் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற கலைகள் வந்துடுது. இப்போ என்னாச்சு, எல்லாம் போச்சு. நான் வந்து 7 வயசில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எனக்கு கம்பு கையில் கொடுத்து 4 வட்டம் போட்டு இதுக்குள்ளே இந்த பாடத்தை பாரு அப்படி சொல்லி சுற்று வரிசை ஆரம்பிச்சுட்டாரு. காலங்கள் போக 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 நல்ல நல்ல ஆசனங்கள் எனக்கு கிடைக்க ஆரம்பித்தாங்க. அது குறிப்பாக சொல்ல போனால் ரவிச்சந்திரன் பிளாக் பெல்ட் அவர் இறந்துட்டார். அவர்கிட்ட தான் பகிர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டித்தேவர், பழனி ஆண்டித்தேவர் இருக்கார், பந்தல் வேலை பார்க்குறாருல, பந்தலில் போடுவாங்களா அந்த ஒர்க்கு. அவர் இதை அவ்வளோ வசதாக இருப்பார். ஒரு 4.75 அடிக்குள்ளே தான் இருப்பார். நல்ல முறுக்கு மீசை, ஆள் மெலிந்த தேகம், அப்படியே உள்ளே இருப்பார். வேறு லெவலில் என்னை தத்தெடுத்து பண்ணார் அவர். ஏன்னா இந்த கை இருக்கிறனால அது ஒரு சண்டையில் ஆரம்பித்தது கடைசியில் அது அப்படியே அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. நிறைய இது அவருக்கு நான் வந்து தலை வணங்குறேன். இந்த மனுஷன் இருக்காரான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அப்போயே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 வயசுக்கு மேலே தான் இருக்கும். இல்லை என்ன மாதிரி தான் இப்படி இருக்கும், மீசையெல்லாம் நிறச்சி பாதி இருக்கும். அப்படியே சின்னதாக பீடி குடிச்சிட்டே உட்காந்து சொல்லிக் கொடுப்பாரு. நல்ல மனிதர், நினைவுகளோடு சுமந்துட்டுருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி வாங்க போகல. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு என்னோடய நினைவுகளை தான் நான் கொடுத்துட்டு போகிறேன். வேறு ஒன்றும் நான் என்னோடய பெருமைக்காகலாம் அதெல்லாம் வந்து சொல்லவில்லை. என்ன நான் பப்ளிசிட்டி ஆகணும், நான் சீன் போடுறேன் அப்படிலாம் அப்படியே நினச்சிங்கன்னு வச்சுங்களேன், தப்பாக நினச்சிக்கங்க, தாராளமாக நினச்சிக்கிங்க, எனக்கு தான் சந்தோஷமாக இருக்குது. ஓகே வாங்க படத்துக்கு வந்துடுவோம். இது போட்டோமா, அடுத்தது 1 அடுத்த 2. ஓகே அடுத்த பக்கம் 1 அடுத்த 2. சரியா? இதை வந்து மூவிங்கில் போடும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மூவிங் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஜம்ப் மட்டும் போட போகிறோம். ஜம்பில் அப்படிங்கிற சும்மா சாதா செய்வாங்க. அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுங்க. நிதானமாக பாருங்கள். இது பாருங்கள், ஒரே 1 2 பாருங்கள், 1 2 தெரிஞ்சு இந்த பக்கம் போடும்போது 1 2. ஆக்சுவலி கலரியில் பார்த்தீங்கன்னா கைகளை மேலே தூக்கி தான் செய்ய சொல்லுவாங்க. கிக்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ இந்த பழக்கத்தை கொடுக்கும்போதே கை மேலே தூக்கிடுங்க. கீழே போட்டோம்னா இறுக்கி பிடிச்சா பேலன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. டைட்டாக பிடிச்சி ஃப்ரீயாக விட்டு மேலே விட்டு செய்ய சொல்லுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். கையை மேலே தூக்கிட்டு இப்போ எது பேலன்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி அந்த மாதிரி சொல்லுங்கள். இது போட்டிங்கன்னா நம்ம கம்பெனி சுற்றும் போது வரமா சுற்றி முடிச்சு எடுத்துறோம். இது உட்காந்துமே பேக் வைக்கிறது. பேக் வைக்க எடுத்து போட்டு இப்போ திருப்பி பார்க்குறோம். அப்புறம் ரோல் பண்ணி சரியா சரிங்களா? இது ஒரு ஃபார்முலாவை இப்போ நீங்கள் பார்த்துருங்க. செகண்ட் ஃபார்முலாவை செகண்ட் ஃபார்முலா எப்படி பார்க்குறீங்கன்னா பெருசு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு ஏற்ற மாதிரியே இந்த பாடத்தை போட்டுருக்கேன். இது ஏன்னா லைட்டிங் வந்து ஆப்போசிட் இருக்கிறனால உங்களுக்கு சரியாக தெரியாது. அங்கே தான் சூரிய வெளிச்சம் அடிக்கும். அதனால்
டைரக்ஷன் மட்டும் மாற்றிருக்கு. இப்போ உள்வட்ட பாதையில் போகிறோம். வெளிவட்ட பாதை போயாச்சு, உள்வட்ட பாதையில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது போட்டோமா, எப்படி இது போட்டோமா, இப்போ இது பாருங்க, இது போடணும். இந்த வலது எடுக்க பேக்கில் இது பாருங்க 1 மறுபடியும் எடுத்து 1. இந்த ரிட்டன் வேண்டாம், ரிட்டன் இல்லாமல் அப்படியே சேர்த்து போடுங்க. ஒரே மூமெண்ட்டை ஒரு 10 தடவை போடுங்க. 1 ஸ்ட்ரைட்டாக நின்று, ஸ்ட்ரைட்டாக நல்லா நின்றுட்டு இவன் 1 2 3. இப்போ இது தூக்கி போட்டதுமே திரும்பிக்கு நோக்கி திரும்பிட்டு இந்த பேக்கை தூக்கி அப்படி திரும்பினீங்க, வேலை முடிச்சு. அப்போ 1 again 2. அப்போ போடும்போது என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்க, இப்படி போட்டு ஒரு ஜம்புக்கு அப்படி தூக்கி போடணும். சரிங்களா? இது பாருங்க, அது உள்ள பாருங்க, தூக்கி நல்லா பிடிச்சி அப்படி காலை போட்டுங்களா எடுத்து இப்படி வச்சு இந்த வலது காலை தூக்கி குழந்தை சொல்லிக் கொடுக்கும் போது இங்கே பாருங்க, அப்படி அப்படி ஃபஸ்ட்டு 1 2 3 இப்படி கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது இது ஜம்ப் பண்ண செகண்டு இந்த பேக்கில் அப்படி வெளியே வந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ ரோல் பண்ணி உட்காரக்கு சௌகரியம் வரும். சரியா? அப்போ இதை போடும்போது இந்த விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். எப்படி ஃபாலோ பண்ணுறோம்? கம்பு வச்சு ஃபாலோ பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா போகிறோமா, இது போட்டு உட்காந்து வச்சு இல்லை வச்சா இதுதான். இப்போ இந்த கம்பு தான், இந்த கம்பு தான் கீழே இருக்க கம்பு. இப்போ இந்த கம்பு தான், அதாவது நான் கையில் வச்சுருக்க மாட்டேங்க, இந்த கம்பு தான் இந்த கம்பு. சரியா? நல்லா புரிஞ்சுது. இந்த கம்பு தான் உங்களுக்கு சுற்றி இருக்கு. சுற்றினதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இப்படியே காலத்துக்கு இதில் போட்டு இது எடுத்து ரிட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி முடியும். இப்படியே தூக்கி கால் பாடம் பாருங்கள், கரெக்டாக வந்து கீழ் வச்சு சுழற்றி ரோல் பண்ணி திரும்ப குஷில் உட்காரு. சரிங்களா? அப்போ நிற்கிறோம், நம்ம ஏறி சுற்றி கால் தூக்கி போட்டு சிக்கன் கால் போட்டு இறுகி எடுத்து அடிச்சு வைப்போம். இதுதான் அந்த பாடத்தோட விளக்கம். புரியுதுங்களா? அதே எதிர்பாடம் போடும் பொழுது பார்த்தீங்கன்னா மறுசுழற்சி போடும்பொழுது எடுக்கிறோம், சுற்றுறோம். இப்போ இதை தூக்கி போட்டோமா, இப்போ இதை தூக்கி போடுங்க. இதை தூக்கி போட்டு இந்த காலை எடுத்து இந்த காலை எடுத்து இந்த பக்கம் வந்துடும். ஆப்போசிட் சைடு வந்து ரோல் பண்ணி கம்புக்கு இந்த சைடு வைக்கிறாங்க. நல்ல ஒரு நுணுக்கத்தை பாருங்கள். இந்த பாடம் போடும்போது முதல் பாடத்துக்கு அந்த பக்கமும், இரண்டாவது பாடத்துக்கு முன்பக்கமாக வரணும். அது வலது இடது ரொம்ப மெயினாக பார்த்துக்கணும். சுற்றுறோம், வலது பக்கம் உட்காந்துருக்கோம். கால் போட்டு திரும்பினதுக்கப்புறம் எடுத்து வச்சு திருப்பி உள்ளே போனால் வலது பக்கம். முதல் பாடம். சரியா? இரண்டாவது பாடம் எடுத்து காலுக்கு சொருகிறோம். சொருகி உள்ள ஏறி சொருகணும். இடமில்லாத இன்னும் சொருகிறோம். இல்லையா? ஏறி சொருகிறோம். சொருகி இந்த காலத்துக்கு பின்காலத்துக்கு அது போட்டு எடுத்து ஃபேன் சுற்றிக்கணும். ஃபேன் சுற்றிக்கணும். கம்பு மேலே எடுத்து காலை பின்னாடி எடுத்து ரோல் பண்ணி உட்காரணும். இது இடது பக்கம். புரியுங்களா? இப்படி உட்பாட பிரிவுகள், இதெல்லாம் வந்து உட்பாட பிரிவுகள். சும்மா பார்த்துட்டோம், சும்மா அப்படின்னா அது எழுதிட்டோம், அது சொல்லிட்டோம், அதெல்லாம் கிடையாது. உள்ளே போகணும். பாடத்துக்குள்ளே போய் இந்த கலரி சிலம்ப லெசன்ஸுக்குள்ளார என்ன சொல்கிறாங்க, இந்த நுணுக்கத்தை பசங்க உடனே எப்படி கற்றுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னா எல்லாமே பாடப்பிரிவு வேறு, உட்பாட பிரிவு வேறு. பல தடவை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதனால் பாடங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது உட்பாடங்களோடு நம்ம சொல்லிக் கொடுத்தா தான் அந்த குழந்தைகளுக்கும் புரியும், நமக்கும் நல்ல பேர் கிடைக்கும். சரிங்களா? அதாவது இந்த சிலம்பம் கற்றுக்கிட்டோம், இந்த மாதிரி பாடமுறை சொல்லிக் கொடுத்தாங்க, அதனால் சிறப்பாக இருக்குது, எளிமையாக இருக்குது, புரியுது அப்படிங்கிறது தான் அந்த பாராட்டு வழியை ஒரு பொண்ணாரு அதெல்லாம் இல்லை. ஓகேவா? ஓகே, நன்றி. மீண்டும் சந்திப்போம். அடுத்தது உங்களுக்காக ஃபஸ்ட் வேறு ஃபார்ம் கோயம்புத்தூர். வணக்கம் மக்களே, வாங்க. தினேஷ்க்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க. தினேஷ் இவ்வளோ நேரம் பொறுமையாக வெயிலில் உட்காந்து பாருங்க, அதுக்கே பெரிய ஏன்னா கிட்ட கம்பை பிடிச்சிட்டே உட்காந்துருக்கேன் அப்படியே, அதுக்காக ஒரு தேங்க்ஸு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா யூத்தம் பாருங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் கேமரா ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் அவனுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோம். அடுத்தது இளத்தலைமுறை பொறுமையாக நின்று நம்ம என்னென்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நின்று இந்த சர்வீஸ் வந்து பொறுமையாக வந்து கவனிச்சுட்ருக்குறான். அதனால் இவங்க எல்லாத்துக்குமே நம்மளது அக்னிசிலம் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். 3 பேர் இல்லைங்க, வெளியே வாங்க முடியுங்க. ஓகே, நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவு. அது சேரிங் கேட்டிங்கப்பா, பாவம் அது ரொம்ப நேரம் உழைச்சிருக்கு நமக்கு. இதுதான் மாஸ்டர் உட்கார்றது. அதையும் பார்த்துக்குங்க. இந்த இருக்கை இதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சது. ஆமாம், கராத்தே குருவுடையது. ஓகே, இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சது. பசங்க இப்போ கிளம்புறாங்க. இந்த ஸ்பெஷல் இதுக்காக தான் இந்த 3 பேர்த்தையும் நிற்க வச்சு எடுத்துருக்கோம். ரெடி, ஸ்டார்ட், ஆக்ஷன். கலை வணக்கம். பாப்பா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे நமः. இந்த கலையானது எங்களது உடலிலும் உயிரிலும் இரத்தத்திலும் உள்ளத்திலும் கலக்க வேண்டும். அதற்கு உங்களின் அருள் வேண்டும். குருவே சரணம். விஜான விஜான ரூபயே ஜனான மூர்த்தை நமோ நமः. நாதா சஸ்திர சூபையே நாதா ரூபே நமோ நமः. கலைவாணியே போற்றுவோம். ஓம் ஸ்ரீ பஞ்சரஜாய வித்மஹி நாகரஜாய தீமஹி தன்னோ சர்வ பிரசோதய மகாகாளியாய போற்றுவோம். அதாவது கலைகள் இருக்குது. கலைகள் இருந்தால் மட்டும் பத்தாது, கலைகளோடு சேர்ந்து இறை நம்பிக்கையும் நாம் வந்து கொடுக்க வேண்டும். அப்பொழுது தான் குழந்தைகளுடைய எதிர்காலங்கள் மிக சிறப்பாக இருக்கும். நன்றி. உங்களுக்கு மாஸ்கர் கோயம்புத்தூர்.